முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீனிடம் கேட்கலாம். சார், இந்த திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு என்ன காரணம்? தமிழக வெற்றி கழகம் இந்த பெரும்பான்மையை நோக்கி முதல் 2 ஆண்டுகளேயே 1977க்கு பிறகு 2026 இத்தகைய ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு இந்த கடந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்தது? என்ன அதிருப்தி மக்களிடம்? அமைதியாக ஒரு கீழ் நீரோட்டம் சொல்லுவாங்க கடல்ல எல்லாம், அது போன ஒரு மக்கள் மனதில் ஒரு அடி நீரோட்டமா ஒரு எதிர்ப்புணர்வோ ஒரு அதிருப்தி உணர்வோ இருந்திருக்கு. அதை நீங்க உணர்ந்தீங்களா சார்? திமுகவை பொறுத்தவரை அதன் தலைமை தன்னுடைய தோல்வியை ஏற்கனவே முன்கூட்டியே உணர்ந்து விட்டார்கள் என்றுதான் நான் கடந்த 2 மாதங்களாக நினைத்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், 0.5% கூட வாக்கு வங்கி இல்லாத தேமுதிகவிற்கு வலிய விரட்டி சென்று 10 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களையும் கொடுத்து, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 தருகிறோம் என்ற வாக்குறுதியும் கொடுத்து, இன்னொன்று ராஜ்யசபையிலும் ஒரு உறுப்பினர்கள் கொடுத்தார்கள். ஒரு 0.5% கூட வாக்கு வங்கி இல்லாத விஜயகாந்தை இழந்த பிறகு தன் கட்சி தன் நிலைப்பாட்டில் இல்லாத ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய சீட்டை ஏன் இவர்கள் தருகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு தொடர்ந்து வந்திருந்தது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக எல்லா கட்சி தானே பெரிய கூட்டணி, அற்புதமான நல்ல கூட்டணி, வலுவான கூட்டணி, அந்த கூட்டணி இருக்கும்போது இன்னும் சில கட்சிகளை தேடி 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 சீட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் சிறு சிறு கட்சிகளுக்கெல்லாம் முஸ்லீம் லீக்கு 5, பாமக இது மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 என்று திமுக வாரி வழங்கியது. இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக தலைமை உணர்ந்து விட்டதா என்பதுதான் தோணத் தெரிகிறது. ஏன்னா காலையில் பாருங்க, நேற்று இரவு அறிவாலயத்து வாசலில் பந்தம் போடுறாங்க, கூட்டணி இந்த ரிசல்ட்லாம் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் அதை அவுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இது உணர்ந்திருக்கிறார்கள். அங்கே சில மாற்றங்களை மக்களுடைய எண்ணத்துக்கு தக்கவாறு திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்க வேண்டும். அவங்க மக்களை சந்திக்கக்கூடிய கட்சியாக இருந்த காலத்தில் மாறி போய் ஜெயலலிதா போன்ற ஒருத்தர்களுடைய அரசியலை கையில் எடுக்க ஆரம்பித்தார். திமுக கழகம் எப்போவுமே கீழ்நிலை தொண்டர்கள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. கடந்த 2 தேர்தலாக கார்ப்பரேட் அரசியல் தலைமையை சந்திக்க முடியாது என்ற சூழ்நிலையில் முறைத்தெரியாக மாவட்ட செயலாளர் மற்றும் நம்மளால் ஒன்றிய செயலாளர்கள் கைவிடப்பட்டார்கள் என்ற நிலையெல்லாம் குற்றச்சாட்டுகள், கீழ்நிலை உள்ள கட்சி கிளை செயலாளர்கள்லாம் மதிப்பில்லாமல் போனது. இப்போ இந்த நிலையில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வாரிசு அடிப்படையிலானவர்கள், பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் சாதி அடிப்படையானவர்கள் என்ற நிலையிலெல்லாம் மக்களிடம் இந்த செல்வாக்கு குறைந்து விட்டது என்ற நிலையை தன்னை அப்பப்போ நிலைமைக்கு தக்கவாறு பரிபூர்ணப்படுத்தி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல கட்சி, நல்ல கொள்கை, மக்களுக்கு நல்ல ஆட்சியை வழங்கிய கட்சி, அதெல்லாம் மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கக்கூடிய நிகழ்வை அவர்கள் செய்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் உக்ரைனை நினைச்சு பார்க்கிறோம். தமிழ்நாட்டுடைய வடிவேல் தான் உக்ரைனுடைய அதிபர் என்னை பொறுத்தவரை. அவர் அப்படித்தான் அரசியலில் போய் ஒரு சிரிப்பு நடிகளாக இருந்து ஒரு தொடரை நடத்தி ஆட்சியை கைப்பற்றினார். அந்த நிலைதான் இங்கே ஏற்பட்டிருக்கிறதா என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட பெரும்பான்மையை நெருங்கிவிட்ட நிலையில நான் விஜய் அவர்களுக்கு சொல்லுவேன், தமிழ்நாட்டின் ஜெலன்ஸ்கிங்கிறீங்க, தமிழ்நாட்டின் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறீங்களா? ஆனா அந்த போரா யார் கூட தெரியல, மக்களோட போரா அல்லது கட்சிகளோட போரான்னு தெரியல. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உங்களை நம்பி மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் மக்களை சந்திக்கிறவர்களாக நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களை கட்சிக்காரவங்க தலைமையில் இருக்கக்கூடிய 4 பேர் 5 பேர் தான் சந்திப்பார்கள் என்ற நிலை இந்தியர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை யாரும் மாவட்ட செயலாளர் கூட சந்திக்க முடியவில்லை, வேட்பாளர்கள் உங்களுக்கு நேரடியாக தெரியாது என்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி உங்களுக்கு நல்ல மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள். அது சரியா தவறா என்ற கருத்து கூறக்கூடிய நிலையில் நான் இல்லை. மக்களுடைய முடிவே எல்லோருடைய முடிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் இறங்கி மக்களை சந்திப்பவராக, ஆட்சி உங்களை நேரடி கண்ட்ரோல் இருப்பவராக நீங்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். முந்தாநாத்து வேளாங்கண்ணில் நடந்தது போல சம்பவங்கள் எங்கும் நடக்கக்கூடாது என்றதெல்லாம் கரூர் சம்பவங்களை விட்டுருவோம். அது ரொம்ப ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் கூட. முந்தா நாள் நடந்த வேளாங்கண்ணிக்கு நீங்கள் வருகிறேன் என்று சொல்லி அதை கேன்சல் பண்ண நிகழ்வுகள், இந்த சர்ச்சிலே உங்கள் மக்கள்லாம் ஏறி செய்த நிகழ்வுகள்லாம் அந்த பகுதியில் நான் வாழ்கின்ற காரணத்தினால எனக்கு தெரியுது. இது போன்ற நிகழ்வுகள்லாம் மக்களை, உங்கள் தொண்டர்களை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். இந்த ஆட்சியை எதுவுமே தேவையில்லை இருந்தால் மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. விஜய் பிரச்சாரம் பண்ணது 10 தொகுதி, அவர் ரத்து பண்ணது அதை விட அதிகமான தொகுதிகளில் பிரச்சாரங்கள் ரத்து பண்ணியிருக்கிறாரு. எந்த போராட்டங்களிலும் நேரடியாக பெரிய அளவில் மக்களை பாதிக்கும் போராட்டங்களில் பங்கேற்கவில்லை. இந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் எங்களுக்கு தேவையில்லைங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த மீம்ஸ் ரீல்ஸ் உலகத்துல நாங்க வீட்டுல உட்காந்து பஸ்ல ஒரு 2 இடத்துக்கு மட்டும் போயிட்டு சொன்னா போது எல்லா டிவியும் அதை ஒளிபரப்ப போறீங்க, எல்லா பத்திரிகைகளும் போட போறீங்க, நாங்க எதுக்குங்க பிரச்சாரம் பண்ணணும்? இப்போ வின் பண்ணிட்டோம், இனிமேல் அவர் இனிமேல் அவர் மாற்றிக்கொள்வார் என்று நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அப்படி இல்லை, மாற்றத்தான் வேணும். ஏன்னா இதே மாதிரி உக்ரைன் அதிபர் பண்ண காரணத்தினால தான் அந்த நாட்டை தீராத போரிலே பங்கேற்க வைத்து அந்த மக்களுக்கு உணவு பஞ்சம், சாப்பாடு இல்லை, ஆஸ்பத்திரி இல்லை என்ற நிலைக்கு தள்ளி இருக்கிறது.
இது வந்து ஒரு மீம்ஸை வச்சு ஆட்சி பண்ணிவிட முடியாது. உங்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கான வழியை டிவிக்கள் மீடியாக்கள் உங்களுக்கு கொடுத்தன. ஆனால் அதே வைத்து எல்லாத்தையும் செய்து விட முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம களத்தை மாற்றி மக்களை வந்து இப்போ பிரபல மகந்தா வந்து மாணவர்களை வைத்து ஆட்சியை பிடித்தார். அதுக்கு தகுந்த மாதிரி தன் ஆட்சியை மாத்திக்கல, கவுந்து போனார். அதுதான் இங்கேயும் நடக்கும். ஒரு ஆட்சி 5 இயர்ஸ்ல ஒரு பெரிய மேஜரா திமுக மேல உள்ள ஒரு வெறுப்புனா என்ன எதை சொல்லுவீங்க? மேஜரா திமுக வந்து மாவட்ட செயலாளர்கள் உட்பட எல்லாமே வந்து வாரிசு முறையில் வந்து அவங்க வந்து மக்கள்கிட்ட இறங்கி வராங்க. ஆமா, மாவட்ட செயலாளர்கள் வந்து குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டார்கள் இருந்தாங்க, ரொம்ப திமிர்த்தனமா இருந்தாங்க, அணுக முடியவில்லை. சிஎம் அணுக முடியவில்லை, பரவாயில்ல, மாவட்ட செயலாளர் அணுக முடியல.